வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை மற்ற வாழ்க்கையைப் போல சாதாரணமான ஒரு பயணம் மாதிரி இருக்காது. அது தொடர்ந்து நடக்கக்கூடிய சிந்தனையின் ஒரு போராட்டம் போலத்தாங்க இருக்கும். நீங்கள் எதையுமே சாதாரணமாக பார்க்க மாட்டீங்க. ஒரு சிறிய விஷயத்தை கூட நீங்கள் ஆழமாக அதுல என்ன இருக்கு, அதுல நம்ம இறங்கினா நமக்கு சரியாக இருக்குமா, சரியாக இருக்காதா, அதற்குள்ள இருக்கக்கூடியது என்ன என்று எல்லாத்தையும் அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் ஏற்படத்தான் செய்யும். சில நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உருவாகி கொண்டேதாங்க இருக்கும். சின்ன விஷயத்தை கூட நீங்க அழகாக அதுக்குள்ள என்ன இருக்கு என்று தெரிந்து அதில் இறங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. நீங்க அதிகமாக யோசிப்பீங்க. அப்படி அதிகமாக யோசித்ததால் பல வாய்ப்புகளை நீங்க இழந்திருப்பீங்க. அந்த பல வாய்ப்புகள் இழந்து விட்டோம் என்று உங்களுக்கும் நிச்சயமாக தெரியும். அதனை நினைத்து இதுவரைக்கும் நீங்கள் வருத்தத்திற்கு உள்ளாகப்பட்டு கொண்டேதாங்க இருப்பீங்க. போன வாய்ப்புகளை நினைத்து வருத்தப்பட்டால் எந்த விதமான பலன்களும் கிடையாது. இனிமே வரக்கூடிய வாய்ப்புகளையாவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு பிடித்த வேலைகளை நடத்தி எப்படி நம்ம முன்னேற்றணும் அப்படின்னு நினைத்து அதன்படியாவது நடந்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. மற்றவங்க அதை முயற்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. நீங்க வேண்டாம்னு விட்ட வாய்ப்புகள், அதாவது உங்களால அதை சரி செய்ய முடியாத வாய்ப்புகளை கூட மற்றவங்க அந்த ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமோ அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள், பல யோசனைகள் நிச்சயமாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் அதை பல கோணங்களில் யோசிச்சிருப்பீங்க. இது நம்ம இருக்கக்கூடிய நிலைமை நமக்கு நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்கிறோமோ, இல்லை பிரச்சனையில் இருக்கிறோமோ அப்படின்னு பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு யோசனை உங்களுடைய முடிவுக்கு வருவதற்குள் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு யாரோ ஒருவரிடம் சென்றிருக்கும். ஆனா நீங்க அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்றால் பயன்படுத்தி இருக்கலாம். இருந்தாலும் அந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தாம தவற விட்டுருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக உருவாகி இருக்கும். நீங்க உண்மையில சில தவறுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் முன்னேற்றக்கூடியதாகவும் இருக்கும். தவறுகள் எல்லா மனிதனும் செய்வார்கள். ஆனால் நீங்க செய்த தவறுகள் உங்களுடைய குடும்பத்திற்கு அது பிரச்சனையாக தெரியும். ஆனால் நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்களுக்கோ, உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கோ அது நன்மைகளாக தெரியும். இந்த மாதிரியான சில அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நீங்க எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கணும் முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள். உங்களுடைய வேலைகள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய வாழ்க்கைகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைத்து வாழக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு பெர்ஃபெக்டேஷன் தாங்க உங்களை எதையுமே அடைய விடாமல் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா உங்களை ஆக்கை கொண்டேதாங்க இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளும் இது வரைக்கும் கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க அதிகமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க யோசிப்பீங்க, அதிகமா குழப்பத்திற்கு உள்ளாக ஆரம்பிப்பீங்க. இதனால உங்களுடைய மனமானது மிகவும் காயமடையவும் செய்யும். ஒரு சம்பவம் நடந்தால் அது அங்கேயே முடிந்து போகாது உங்களுடைய வாழ்க்கையில. நீங்கள் அதனை மீண்டும் மீண்டும் நினைக்கக்கூடிய ஒரு நபராக மாறுவீங்க. நான் அப்படி சொல்லக்கூடாதா, அவர் என்ன நினைத்திருப்பார் என்று நீங்கள் உங்களுடைய மனதில் பல கேள்விகளை உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கொள்வீங்க. அந்த சிந்தனை தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கும். நீங்கள் நடந்ததை விட நீங்கள் நினைத்ததுதான் உங்களை அதிகமாக காயப்படுத்தியிருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாம தாங்க இருக்கும். ஆனால் போக போக நீங்கள் அனைத்தையுமே தெரிந்து கொள்வீர்கள். ஏன் இப்படி நடக்கு, எதனால இப்படி நடக்கு என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளை கேட்டு அதனை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். இந்த மாதிரியான சில செயல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வீங்க. ஆனா அந்த ஒரு உறவு உங்களுக்குள்ள பிரச்சனையாக வந்திருக்கும். எதையுமே சரி செய்ய முடியாம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்திருக்கும். ஒரு வேலை கூட சரியாக போகவில்லை என்றால் அதிலும் உங்களுக்கு தேவையில்லாத நிலைமைகள் நிச்சயமாக உருவாகி இருக்கும். ஆனா எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது என்பதை நீங்க போக போக உணர்ந்து கொள்வீங்க. சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்க கையை விட்டு நிச்சயமாக போயிருக்கும். ஆனால் நீங்கள் அதனை அக்செப்ட் பண்ண முடியாம அதையும் சரி செய்யணும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல தலைக்கு மேல இன்னொரு பிரச்சனையை கொண்டு வருவது போல நீங்க கொண்டு வந்து அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தவறாகவே போய் முடிந்து விடுங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்க எதிலாவது உங்களை குறை கண்டதால் சில நேரங்கள்ல சந்தோஷத்தை கூட நீங்க இழந்திருப்பீங்க. அது உங்களுடைய குடும்பத்தில் கூட இருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய விஷயங்கள் கூட, உங்களுடைய குடும்ப விஷயங்கள், கணவன் மனைவி பிரச்சனைகள், இல்லைன்னா உங்களுடைய குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதில் ஏதாவது ஒரு சிறிய குறையாகத்தாங்க தெரியும். ஆனால் அந்த ஒரு குறை நீண்ட நாட்களாக நடந்து கொண்டேதாங்க இருக்கும். அதனை நீங்கள் இப்பொழுது கண்டுபிடித்தவுடன் அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனையாக நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். ஆனால் அது ஆரம்பத்துல எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தாங்க இருக்கும். ஆனால் அதனை தெரிந்தவுடன் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து விடுவீர்கள். சந்தோஷத்தை இழந்து பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி அது உங்களுடைய குடும்பத்தையே இரண்டாக பிரித்துவிடும். ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே அதில் என்ன குறை இருக்கிறது என்று நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க.
ஆனா ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கும் தெரியாது. நன்மைகள் நடந்தால் அதில் என்ன பிழைகள் இருக்கும், கெடுதல்கள் நடந்தாலும் அதில் என்ன நன்மைகள் இருக்கும்னு தேடக்கூடிய ஒரு மனிதராக மாறி இருப்பீங்க. இது உங்களுடைய பழக்கமாகவே நீங்க வைத்திருப்பீங்க. இதனால உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க குறைத்திருப்பீங்க. இது ஏன் தெரியுமா? நீங்கள் எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு தேடக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முழுமையானதாக இல்லாமல் இதுவரைக்கும் போயிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா? ஏன் நடந்தது என்பதையும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். கன்னி ராசி அன்பர்களை, உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் தடைகளாக நின்றிருக்கும். இல்லைனா நீங்கள் நகர்த்தி கொண்டு வந்தால் கூட அது நின்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் இன்று வரைக்கும் எதுவுமே நின்றும் போகவில்லை. எல்லாமே நடந்து கொண்டுதாங்க இருக்கும். எதுவும் உங்களுக்கு முழுமையாக நடக்காதது போல உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாமே நடந்து கொண்டுதாங்க இருக்கும். இந்த ஒரே ஒரு வருத்தம் தாங்க உங்களை அதிகமா சோர்வடைய வைத்திருக்கும். ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளை கூட கேட்க வைத்திருக்கும். ஆனால் இந்த ஒரு தேதிக்கு பிறகு இந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு திடீரென்று நடக்க போவது கிடையாது. அது ஒரு ஆழமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு தேடி கொடுப்பதாக இருக்கும். உங்களுடைய மனதில் முதலில் அமைதியானது உருவாகும். என்ன ஆகும் என்ற ஒரு கேள்வி மெதுவாக உங்களுக்கு குறைந்துவிடும். நீங்கள் யோசிப்பது உங்களுக்கு இனிமேல் நிற்காது. ஆனால் அது உங்களை கட்டுப்படுத்தாது. நீங்கள் முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. எந்த விதமான சந்தேகங்களும் இல்லாமல் இனிமேல் தைரியமான முடிவுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண முயற்சி செஞ்சிருப்பீங்க. ஆனால் எதுலேயும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாம உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் அனுபவிக்க முடியாத கஷ்டங்கள் என்பது நிச்சயமாக இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றி கொடுக்கும். நீங்கள் எதையுமே சேஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் சரியான விஷயங்களை உங்களை தேடி வர வைப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் புதிய ஒரு ஆரம்பமாக இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே சரியாகி உங்களுடைய வாழ்க்கையும் அமைதியானதாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பெரிய பெரிய எனிமிகள் என்ன தெரியுமா? உங்களுடைய குழப்பங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு எதிரிகளாக இருந்திருக்கும். நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை கூட ஏதாவது பண்ண போறீங்க, முடிவெடுக்க போறீங்க, அந்த ஒரு சின்ன விஷயத்தை பற்றி என்றால் கூட அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முடிவு எடுப்பது போல மாறிவிடும். அதுல என்ன நல்லது இருக்கு, அதுல என்ன கெட்டது இருக்கு அப்படின்னு உங்களுடைய குடும்பம் அதுக்குள்ள யோசிக்க ஆரம்பித்து விடும். இதனால இந்த ஒரு நேரம் நல்ல நேரம் கிடையாது, கெட்ட நேரங்கள் கிடையாது, நல்ல நாட்கள் கிடையாது, கெட்ட நாட்கள் கிடையாது. உங்களை அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு ஆளாக்கி விடுவார்கள். இந்த மாதிரியான ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு குழப்பம் இப்போ அனைத்துமே சரியாக ஆரம்பித்து விடும். உங்களுடைய மனதில் ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். அதனை நீங்களே கண்டுபிடிக்கவும் செய்வீங்க. இதுதான் சரி என்ற ஒரு தனிமை, இதுதான் சரி என்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ள நிச்சயமாக வந்துவிடும். இந்த ஒரு லாஜிக்கை நீங்க இல்லாம இருக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. இந்த ஒரு தெளிவு உங்களுக்குள்ள வந்ததுமே உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா அனைத்திலும் மிக பெரிய ஒரு மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படும். நீங்கள் எல்லாத்திலும் இருந்து மிக பெரிய ஒரு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை நீங்க தேடி கொடுப்பீங்க. உங்களுடைய மனதிற்கு ஒரு நிச்சயமான ஒரு பேசானது கிடைக்கும். அடுத்து நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய அதிபதி உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை தேடி கொடுப்பார். நீங்கள் எப்போதுமே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். அதுவும் ஒரு நிலையான வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு எப்பொழுதுமே நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகணுங்கிற ஆசைகள் கிடையாது. எல்லாரையும் விடையும் பணக்காரங்கள் ஆகணும்னு ஆசைகள் கிடையாது. கடன் இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மட்டும்தாங்க உங்களுக்கு ஆசைகளானது இருக்கும். இல்லைங்க அதே மாதிரி லோவாகவும் போகக்கூடாது, ஹையாகவும் போகக்கூடாது. போதுமான அளவுல நம்ம நின்றுக்கிட வேண்டும். போதுமானதை வைத்து நம்ம சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில போக போக ஒரு நாள் நல்லா இருக்கும், அடுத்த நாள் அதிகமாக நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். ஆனா அந்த யோசனை அனைத்துமே இந்த ஒரு நேரத்துல நீங்க பெரிய ஒரு தெளிவாக மாறிவிடும். யோசனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் நல்ல ஒரு நிலைமையை பார்த்து போக ஆரம்பிக்கும். தினமும் ஒரே மாதிரி நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதனால உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு தைரியம், தன்னம்பிக்கை என அனைத்துமே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நிலையான உங்களுடைய வாழ்க்கையில நிலையான ஒரு பாதையை நிச்சயமா தேர்ந்தெடுப்பீங்க. இதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு தைரியம் என்பது உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் எதையுமே இந்த ஒரு நேரத்துல ரஸ்ஸா எதையுமே செய்ய மாட்டீங்க.
உங்களுக்குன்னு ஏதாவது பொறுமையான சில விஷயங்கள், ஏதாவது காத்திருப்பான விஷயங்கள் கூட செய்ய மாட்டீங்க. சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாடுபடக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான ஒரு முன்னேற்றமாக நிச்சயமாக இருக்கும். ஆரம்பத்தில் இந்த ஒரு முன்னேற்றத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாம தான் இருப்பீங்க. ஆனா போக போக அதனை பற்றி நீங்க எல்லாத்தையும் தெரிந்து கொள்வீர்கள். இந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் காத்திருந்து கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.